அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் முன்பாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே தான் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையான உணவு, காய்கறிகள், பழங்கள், சுவாசிப்பதற்கு காற்று, குடிப்பதற்கு தண்ணீர், எல்லாவற்றையும், வெளிச்சம், எல்லா வசதிகளையும் ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி வைத்துவிட்டு தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். அவர்களை உருவாக்கின பிறகு அவர்களுக்கு தேவையான எல்லா பழங்கள் இருந்தது, சகலவித பழங்கள் இருந்தது, காய்கறிகள் இருந்தது, உணவு இருந்தது, மீன் வகைகள் இருந்தது, பறவைகள் இருந்தது, சுவாசிப்பதற்கு காற்று இருந்தது, அவர்களுக்கென்று 4 ஆறுகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆயத்தமும் ஆண்டவர் செய்துவிட்டு தான் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆண்டவர் அனுபவிக்க வைத்தார். அவர்கள் ஏறத்தாழ 3000 ஏக்கர் இடத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி இருந்தான். உணவில்லாமல், சரியான தண்ணீர் இல்லாமல், ஓய்வில்லாமல், தூக்கம் இல்லாமல், கூலி இல்லாமல் அவர்கள் வேலை செய்தார்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மோசே என்கிற மாபெரும் தலைவன் மூலமாக அவர்களை விடுவித்தார். ஏறத்தாழ 50 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை மோசே வழிநடத்துவதற்கு முன்பாகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி ஏற்கனவே ஆண்டவர் பார்த்து வைத்த தேசத்துல தான் அவர்களை கூட்டி வரும்படி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஏற்கனவே பார்த்து வைத்த பல தேசங்களை பார்த்து, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை ஆண்டவர் பார்த்து வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சென்றார். அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட நாம் இருக்கிற காலகட்டத்திலே 2026 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை செய்து முடித்திருக்கிறார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி அவர் நமக்காக பாவமானார். இயேசு நமக்காக பாவமானதினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சரி, நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான் என்று சொல்லி ஏராளமான ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே 2026 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இயேசு பாவமானதினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆகவே இயேசு நமக்காக சாபமானதினாலே நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏற்கனவே தேவன் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4:5 நாம் பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் நமது துக்கங்களை சுமந்தார். அடுத்த வசனத்திலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்து சமாதானத்தை கொடுத்து விட்டார் சிலுவையிலே என்று வேதம் நம்மிடத்திலே தெளிவாக கூறுகிறது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று 1 பேதுரு 2:24 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், பிசாசின் மேலே ஆண்டவராகிய கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்பின் மேலே ஆண்டவர் நம்மை அதிகாரியாக வைத்திருக்கிறார். பகையை சிலுவையில் கொன்று இருதரத்தாரை ஒப்புரவாக்கி ஆண்டவர் நமக்கு கிறிஸ்துவின் சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே சிலுவையில் இந்த வார்த்தை சொல்லப்படி எல்லாம் முடிந்தது. பாவங்களை சுமந்து நீதிமானாக்கி இருக்கிறார், சாபமாகி ஆபிரகாமின் பிள்ளையாக்கி இருக்கிறார், துக்கங்களை சுமந்து சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நோய்களை சுமந்து அவருடைய தழும்புகளால் சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கி அதிகாரியை மாற்றி இருக்கிறார்.
நம்முடைய தரித்திரம் ஏழ்மையை சுமந்து நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.